ஒரு சாதாரண தொண்டன் 1.5 கோடி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டியதான் பொதுச் செயலாளர் பதவி. மற்ற கட்சிகள்லாம் கிளையிலிருந்து தேர்தல் நடத்தி படிப்படியாக பேரூராட்சி, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமை நிர்வாகிகள் வரை போய் அந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அடிப்படை உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்டு, பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டு, தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு, அந்த பொதுச் செயலாளர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு, இந்திய தேர்தல் ஆணையம் உங்களுடைய பொதுச் செயலாளர் பற்றி நாங்கள் அங்கீகரித்தோம், நீங்கள் மறுபடியும் நீங்களே கிளைக்கழகத்திலிருந்து மேல் வரையும் கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சி கிளைக்கழக தேர்தல், நகராட்சி கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சி கிளைக்கழக தேர்தல், தலைமை கழக நிர்வாகிகள் வரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற ஆணையை இந்திய தேர்தலும் வணங்கும். இதுதான் நடைமுறை, 50 ஆண்டுகள் நடைமுறை. அப்படி நடைபெற்றுத்தான் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் இருந்தார், மாண்புமிகு அம்மா அவர்கள், பாபு சன்மான் இருந்தார், மற்றெல்லாம் இருந்தாங்க. அவங்க அப்படித்தான் தேர்தல் நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு பொதுக்குழு மூலமாக எந்த சட்டத்தை திருத்தவோ ரத்து செய்யக்கூடாது என்று இருக்கின்ற இந்த அதிமுகவினுடைய விதியை மீறுகின்ற வகையில் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்றவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும். பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுகிற 5 வருடம் தலைமை கழக நிர்வாகி இருக்க வேண்டிய திருத்தம் செய்கிறார்கள். அந்த திருத்தங்கள் தான் தவறு என்று நாங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்காடி கொண்டிருக்கிறோம். அதனை தீர்வுக்கு கொண்டு வருகின்ற பொறுப்பும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என்ற வாதத்தையும் நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமில்லை என்று அவருடைய வாதத்தை உயர்நீதிமன்றத்தில் வைத்தார். நேற்று உதய நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, நீதிமன்றத்தில் என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி தன்னையே முன்னிலைப்படுத்திக்கிறாரு, கட்சி ஆரம்பித்த தலைவர்களை மறைமுகமா இருட்டி செய்யறாரு அப்படின்ற பொருள் குமுறல் அவர்கிட்ட இருக்கு. இது எப்படி சார்? இது அந்த கட்சியில ஒரு உட்கட்சி விவகாரம் வெடிக்குமா? இல்ல நீங்க சொல்ற கேஷங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது செங்கோட்டையன். இப்பதான் அவர் கூட தான் அவர் இருக்கார். யார் கூட இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி கூட அண்ணன் இருக்காங்க. இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக தலைவர்களே மூத்த நிர்வாகி, மூத்த தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் தான். தலைவர் காலத்தில் அவர் மாவட்ட செயலாளர் ஆகிட்டார், தலைமை கழக நிர்வாகிட்டார். கிட்டத்தட்ட 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். நானும் அவரும் இணைந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உங்களுக்குலாம் அந்த இணைந்து செயல்பட்டிருக்கும். எங்கள் 2 பேர்த்தையும் அம்மா சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் மாநாடு, திருச்சி மாநாடு, மதுரை மாநாடு நாங்கள் தான் முன்னின்றி நடத்தினோம். மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனை பெற்று 39 இடங்கள் போட்டியிட்டு 38 இடங்கள் அம்மா ஜெயிச்சாங்களே பார்லிமெண்ட்டில். அப்போ அந்த 39 நாடாளுமன்ற இடங்களுக்கும் நாங்கள் 2 பேர் தான் சென்றோம். அந்த எந்தெந்த இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் கூட்டம் நடைபெறும் என்று அளந்து டேப் பிடிச்சி அளந்து அம்மாவுக்கு ஸ்டேஜெல்லாம் எப்படி போடணுங்கு நாங்கள் 2 பேரையும் முடிவு பண்ணோம். இதை யாராலும் மறுக்க முடியாது. அவரோட தலைமையில ஒரு அணி உருவாகுமா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் எழுதுறதுதான் கேட்கறாங்க. அதுக்கான நீங்க அவரோட பேசுறீங்களா? அதுக்கு இன்னைக்கு பேசுகின்ற பொருளாக இருக்கு அண்ணன் செங்கோட்டையன். அது நேரத்தை சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அது அவர் தான் கேட்குறேன். என்னுடைய இது புரட்சித் தலைவர் உருவாக்கின இயக்கம், அவர் சட்ட விதி, அதிமுகவுடைய சட்ட விதிப்படி தான் அவர் நடந்துட்டு வந்தார். புரட்சித் தலைவர் நடந்துட்டு வந்தார். 50 ஆண்டு காலம் இந்த 20 தலைவரும் இந்த இயக்கத்தை தூக்கி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கி உச்சியில் நிலைநிறுத்தினார்கள். உங்களுக்குலாம் தெரியும், திமுகவில் புரட்சித் தலைவர் இருந்தபோது அவர் பாடிய பாட்டு, அவர் பேசிய வசனங்கள் எல்லாமே பொதுமக்கள் நோக்கி அவருக்கு நயன்பழுக்கின்ற பேச்சாகத்தான் இருக்கும். சின்ன உதயசூரியன், அந்த சின்னத்தை கூட நெத்தியில் வரைஞ்சி தான் அவர் நடிச்சிருக்காரு, பாட்டு படிச்சிருக்காரு. அவர் அதுக்கு முன்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கம் பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றியிருக்காங்க. 20 தலைவர்களும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த கட்சி. இவ்வளவு பெருமை கொண்ட கட்சியை எந்த காரணத்திற்கொண்டும் இதை சட்ட விதியை திருத்தக்கூடாது என்பதை திருத்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை செய்த சேவையின் அடிப்படையில் அவருக்கு நாங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் அப்படி தீர்மானம் நிறைவேற்றி அதே அதிகாரத்தை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கப்பட்டது. இதுதான் வரலாறு. இதை நடந்து வந்துச்சு. அப்புறம் ஒத்த தலைமை யார்? அம்மா சொன்னாங்களா, தலைவர் சொன்னாங்களா? அப்பெல்லாம் இல்லையே. அந்த ஒற்றை தலைமை திருத்தப்பட்டு பொதுச்செயலாளர் ஆனது தானே தேர்தல் ஆணையம் ஏத்துக்குச்சு இல்லையா? எதுங்க தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சது இல்ல?
அதுதாங்க, அது எல்லாமே வந்து உயர்நீதிமன்றம் போய் அப்புறம் உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் 6 வழக்குகள் வந்து இந்த தாவாக அதிமுக இருக்கிறது. இவை எல்லாவற்றையுமே சென்னையில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தில் சிவில் கோர்ட்டில் முடிவு செய்யட்டும். இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட எந்த தீர்ப்பாக இருந்தாலும் பைண்டிங் ஆகாது. இறுதியாக உயர்நீதிமன்றம் சிவில் கோர்ட்டில் சொல்லப்படுகின்ற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுதே சிவில் கோர்ட்டில் வழக்கு நடந்துருக்கு. எல்லா வழக்கு 6 சம்பந்தப்பட்ட வழக்கு.